சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த நேரடி காட்சிகளை பார்க்கலாம். பொதுவாக தமிழ்நாட்டு மக்களை அவருடைய எதிர்பார்ப்பினை எந்த அளவிற்கு பொய்யாக்கி இருக்கிறது என்பதை நாம் அனைவரும் நன்றாக அறிவோம். மிகவும் எதிர்பார்த்திருந்த இந்த பட்ஜெட் பெருத்த ஏமாற்றத்தை உருவாக்கி இருக்கக்கூடிய பட்ஜெட்டாக அமைந்திருப்பதும், தாவேக அரசு தேர்தல் வாக்குறுதிகளாக தெரிவித்திருந்த பல வாக்குறுதிகள் இந்த நிதிநிலை அறிக்கையிலே இடம்பெறவில்லை என்பதும் நாட்டு மக்கள் இன்றைக்கு நன்றாக உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த நிதிநிலை அறிக்கையினுடைய ஒட்டுமொத்த சாராம்சத்தை, எந்தெந்த வகையெல்லாம் இந்த நிதிநிலை அறிக்கை என்பது மக்களுடைய எதிர்பார்ப்புகளை பொய்த்து போக செய்திருக்கிறது என்பதை குறித்து இன்றைக்கு நம்முடைய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பிலே மிக விவரமாக அவர்கள் எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அவற்றுக்குள் நான் அதிகமாக செல்ல விரும்பவில்லை. நான் இந்த செய்தியாளர் கூட்டத்தில் தெரிவிக்க விரும்புவது, நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் வெள்ளை அறிக்கையை வெளியிட்டு சில கருத்துக்களை அவர்கள் சொல்லியிருந்தார்கள். அதை ஒட்டி இதே அறிவாலயத்தில் நான் செய்தியாளர்களை சந்திக்கின்ற போது பல கருத்துக்களை அதனை ஒட்டி நான் வெளியிட்டிருந்தேன். மிக முக்கியமாக அவர்கள் ஒரு 4 பாயிண்டில் அவர் விவரமாக சொல்லிகிட்டு இருந்தார். அந்த 4 பாயிண்ட்டுக்குமே நான் விளக்கங்களை சொன்னேன். இன்றைக்கி கொடுத்துருக்கக்கூடிய இந்த பட்ஜெட்டில் நாங்கள் என்ன தெரிவித்தோமோ அதுதானே இன்றைக்கு நடைமுறையில் வந்திருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். தமிழ்நாடு முன் எப்போதும் இல்லாத வகையிலே கடன் வாங்கி இருக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய கடன் ஒட்டுமொத்தமாக பார்த்தால் 10 லட்சம் கோடி வாங்கியிருக்கிறீர்கள். அவர்கள் இத்தனை வருஷம் வாங்கின, உங்களுக்கு முன்பு இருந்த ஆட்சிகள் இத்தனை வருஷம் வாங்கியிருக்கக்கூடிய 5 லட்சம் கோடி கடனை நீங்கள் 5 வருடத்தில் 5 லட்சமாக கோடியாக ஆக்கி 10 லட்சம் கோடி வந்துவிட்டது என்று அன்றைக்கு நிதியமைச்சர் சொல்லி, இந்த கடன் சுமையை ஏதோ திராவிட முன்னேற்றக் கழகம்தான் உருவாக்கியது என்பது போன்ற ஒரு மாய தோற்றத்தை வேண்டுமென்றே திரித்து உருவாக்குவதற்கு அன்றைக்கு முற்பட்டார்கள். நான் அப்போதே தெளிவாக சொன்னேன், கடன் வாங்குவது என்பது அதற்கான அளவுகோல்கள், ஒன்றிய அரசு வகுத்திருக்கக்கூடிய அந்த அளவுகோல்கள், அதேபோல் நம்முடைய ஃபினான்ஸ் கமிஷன் சொல்லியிருக்கக்கூடிய அளவுகளுக்கு உட்பட்டு தான் கடன் வாங்குகிறோம். தவிர இந்த கடன் வாங்கக்கூடிய விகிதம் என்பது ஆண்டுதோறும் அது 2 மடங்காக அது உயர்ந்து கொண்டு செல்லக்கூடிய சூழ்நிலை வரும். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த 2 மடங்காக வருகிற போது தாவேக அரசு 5 ஆண்டு காலத்தை நீங்கள் நிறைவு செய்கிற போது உங்களுடைய கடன் அன்றைய தினம் ஏறத்தாழ 20 லட்சம் கோடி, இன்றைக்கு 10 லட்சம் கோடியாக இருந்தால் 20 லட்சம் கோடியாக வருவது இயற்கையாக இருக்கும் என்றும் கூட நான் அன்றைக்கு தெரிவித்தேன். இன்றைக்கு மதிப்பிற்குரிய நிதித்துறையினுடைய கூடுதல் தலைமைச் செயலாளர்கள் செய்தியாளர்களை இன்றைக்கு சந்தித்திருக்கிறார். அப்போதும் அவர் பேசுகிற போது சொல்லியிருக்கிறார், கடன் எல்லாம் வாங்குவதையெல்லாம் குறைக்க முடியாது, மத்திய அரசினுடைய அனுமதியோடு தான் நாங்கள் கடன் வாங்குகிறோம், கடன் வாங்குவது அதிகரித்து கொண்டு தான் போகும் என்பதை இன்றைக்கு அவர் ஒரு ஒப்புதல் வாக்கு மூலமாகவே தெரிவித்திருக்கிறார். நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த ஆண்டு நெட் பாரோயிங் எவ்வளோ வாங்கியிருக்கிறார் என்று பார்த்தால் சொன்னால் 1,22,00,000 கோடி நெட் பாரோயிங் அவர்கள் இந்த ஆண்டு வாங்கியிருக்கிறார்கள். இதே அளவிலே போனேன்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொன்னதைப் போல அடுத்த 5 ஆண்டுகளில் நான் முன்பே குறிப்பிட்டதைப் போல அந்த 10 லட்சம் கோடியை கடனாக அவர்கள் வாங்க வேண்டிய சூழ்நிலை நிச்சயமாக உருவாகும்.